Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரத்தை பதிவு செய்யலாம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல அப்போதைய கைது செய்யப்பட்ட சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோரிடம் நடத்திய விசாரணையில பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி பணமானது நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என அவர்கள் வாக்குமூலம் அளித்த நிலையில இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இதில் சம்பந்தப்பட்ட பாஜக பிரமுகர்கள், கோவர்தன் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம், அதாவது 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ள நிலையில இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து தற்போது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், தொழில் பிரிவு துணைத் தலைவர் கோவர்தன் மற்றும் அவரது நயினார் நாகேந்திரன் உதவியாளரான மணிகண்டன் ஆகிய 4 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் 4 பேரும் நாளை மறுநாள், அதாவது வருகிற 31ஆம் தேதி காலை 10 மணி அளவில் எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்துல ஆஜராகி இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலமே கடைசி வாக்குமூலமாக இருக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக ஏற்கனவே இந்த பணமானது எங்கிருந்து கைமாற்றப்பட்டது, யாரிடமிருந்து பெற்று நயினார் நாகேந்திரனுக்கு உண்மையாலே சொந்தமானது தானா என்பது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக இவர்கள் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.